டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அமைப்பினுடைய முகவுரை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ முகவுரை அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒரு முன்னுரை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முகவுரை என்பது இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே நமக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில இருக்கக்கூடிய அந்த பிரியாம்பிள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்ட் 1. சோ 1946 டிசம்பர் 13 நேருவால முன்மொழியப்பட்ட அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா முகவுரையாக மாற்றப்பட்டிருக்கோம். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது 1946 டிசம்பர் 13 நேருவால முன்மொழியப்பட்ட அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள்களுக்கான அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, நோக்க தீர்மானம். அதுல சில சேஞ்சஸ்க்கு, சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால இது என்ன செய்யப்படுது அப்படின்னா முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி இந்த முகவுரையை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்ப இங்க முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ஈர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதலில் முகவுரையை அரசியலமைப்புல வழங்கிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புக்கு முகவுரை கண்டிப்பா தேவைன்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சார், நம்ம முதல் கேள்வி என்ன, இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. அதாவது உலகிலேயே முதல்ல முகவுரையை தனது அரசியலமைப்புல சேர்த்த நாடு அமெரிக்கா. கொஸ்டின் கேட்கலாம். அதை பின்பற்றியே இந்தியாவும் என்ன செஞ்சிருக்குன்னா சேர்த்திருக்கேன். ஏன்னா நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம இதை எடுத்திருப்போம். அதாவது அந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம அதை எடுத்திருந்திருப்போம். சரிங்களா? சோ அடுத்த முகவுரைக்கு அடிப்படையாக அமைந்த குறிக்கோள் தீர்மானம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேருவால் கொண்டு வரப்பட்டது. டிசம்பர் 13, 1946 அன்று ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில தாக்கல் செய்த குறிக்கோள் தீர்மானம் தான் இந்த முகவுரையினுடைய அடிப்படையாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் 1946 டிசம்பர் 13 நேரு கொண்டு வந்திருப்பாரு, குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததா, முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என அழைத்தவர் யார்? இதை நிறைய பேர் நிறைய ஒரு வேர்டை டேர்ம் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி முகவுரையில நிறைய வார்த்தைகள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் எங்க இருந்துன்னா பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கத்தால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும். சரியா? சமூக பொருளாதார நீதி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க. சமூக பொருளாதார அரசியல் நீதி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. சோ இந்த ஆரம்பத்துல 22 பகுதிகளை கொண்டிருந்தது அப்படின்றது முகவுரை அந்த பார்ட்டுக்குள்ள இடம் பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்ப இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க, முகவுரைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இங்க கொடுத்திருக்க கேள்வி, முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என சொன்னவர் யார் அப்படின்னா பால்கிவாலா. சரிங்களா? அதாவது முகவுரை அப்படின்றதே ஒரு அரசியலமைப்புக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முகவுரை. எப்படி ஒரு புக்கோட இண்டெக்ஸ் நம்ம பார்த்து அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுதான் இங்கே பாகிவாலா சொன்னது. முகவுரை அரசியலமைப்பினுடைய சாராம்சத்தை கொண்டிருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி சொன்னாரு. வழக்குகளின் சொர்க்கம் முகவுரை அப்படின்றது, வழக்குகளின் சொர்க்கமே முகவுரைன்னு சொன்னது ஏவி டைசி. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசோட ஜாதகம் அப்படின்னு சொன்னது KM முன்சி. முகவுரை இதுவரைக்கும் எத்தனை தடவை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரை இதுவரை எத்தனை தடவை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1942 சட்ட திருத்தத்தின் மூலமா ஒரே ஒரு தடவை தான் திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? சில வேர்டை கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? முகவுரையில திருத்தம் அப்படின்னு சொல்லும் போது முகவுரை என்னது அப்படின்னா ஒரு அரசியலமைப்போட பகுதி கிடையாது. சரிங்களா? உருவாக்கத்தின் போது இருந்த பகுதி கிடையாது. அத என்ன செய்யலாம் அப்படின்னா சில சேஞ்சஸ்க்கு உட்படணும் அப்படின்னு சொன்னா அதை எதை பயன்படுத்தி தான் திருத்த முடியும்னா ஆர்டிகல் 368 பயன்படுத்தி மட்டும்தான், அதாவது சட்ட திருத்தத்துக்கான விதியை பயன்படுத்தி மட்டும்தான் திருத்த முடியும். அப்ப 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக முகவுரையில சமதர்மம், சோசியலிஸ்ட், ஒருமைப்பாடு, அந்த 3 வார்த்தை சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வார்த்தை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு சில வார்த்தைகள்.
அதாவது அரசியலமைப்பினுடைய ஆரம்பத்திலேயே இந்த பகுதி அதுல இடம்பெறவில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்பயே இந்த பகுதி இடம்பெறல, அப்ஜெக்டிவ் விசுவலைசேஷன் மூலமா தானே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம யோசிச்சுக்கணும். அடுத்து 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக முகவுரையில சேர்க்கப்பட்ட சொற்கள் எவை அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். என்ன சொற்கள் பார்த்தோம்? சமத்துவம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சமத்துவம், அதாவது சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இங்கிலீஷ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், அடுத்ததா இன்டிகிரிட்டி. இந்த 3 வார்த்தை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுவரை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் திருத்திருக்காங்க. முகவுரை எந்த விதியை பயன்படுத்தி மட்டும்தான் திருத்த முடியும் அப்படின்னா சட்ட திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய விதியான ஆர்டிகல் 368 பயன்படுத்தி மட்டும்தான் முகவுரையை திருத்த முடியும். அதோட அடிப்படை ஸ்ட்ரக்சர் மாறாம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முகவுரை அரசியலமைப்பின் கீ, அதாவது திறவுகோல்னு சொன்னது எர்னஸ்ட் பர்கர். குடியரசு ஜாதகம் தான் முகவுரை அப்படின்னு சொன்னது K.M. முன்சி. அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கிவாலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வரிசையா ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டே இருங்க. முகவுரையின்படி அரசியலமைப்புக்கான அதிகாரத்தின் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய மக்கள் தான் என்னது அப்படின்னா முகவுரையின்படி அரசியலமைப்புக்கான ஆதாரம். முகவுரை வந்து இனிஷியலி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யும் அப்படின்னா ஆரம்பிக்கும். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. முகவுரையின்படி அரசியலமைப்புக்கான அதிகாரத்தின் ஆதாரம் யார் அப்படின்னா இந்திய மக்கள் தான். சோ இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாகவும் அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கும். இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய நாட்டின் இயல்புகள்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முடியாட்சி கிடையாது. இறையாண்மை, மதச்சார்பின்மை, குடியரசு, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே முகவுரையில வரும். முடியாட்சிங்கிறது வராது. அது மன்னராட்சிங்கிறது அதுக்குள்ள அடங்கும். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா பாருங்க, முகவுரையில கூறப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பின் நோக்கங்கள்ல ஒண்ணு என்னது அப்படின்னா அண்டை நாடுகளை கைப்பற்றுறது அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய நம்ம முகவுரையில நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். மத அடிப்படையிலான ஆட்சின்னு சொல்லியிருக்க மாட்டோம். மதச்சார்பற்ற நாடு, தனிநபர் சர்வாதிகாரம்னு சொல்லியிருக்க மாட்டோம். அப்ப என்ன வார்த்தை சொல்லியிருக்கோம்? சமூக பொருளாதார அரசியல் நீதி. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ரஷ்யா அங்க இருந்து எடுத்தது. சரிங்களா? அதுக்கப்புறமா அரசியல் நிர்ணய சபையால முகவுரை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இப்பதான் பார்த்தோம். ஜனவரி 26 என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவுரை? அதாவது அரசியல் நிர்ணய சபை ஏற்ற டேட் 1. சரிங்களா? இங்க வந்து நவம்பர் 26 1949. நேருவோட அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் வந்து 1946 டிசம்பர் 13. சரிங்களா? அதுல இருந்து சில சேஞ்சஸ் பண்ணி 1947 ஜனவரி 22ல தான் அரசியலமை சபையால முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 26 1949 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்னது அப்படின்னா ஒரு விஷயத்தை ஏற்ற நடைமுறைக்கு உட்படுத்துவோம் இல்லையா, அதுதான் இங்க வந்து சொல்லுவாங்க. ஆனா முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அதிகாரப்பூர்வமா சொல்லும் போது இதுதான். அதாவது 1947 ஜனவரி 22ல தான் அரசியல் நிர்ணய சபை முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா ஆனா இன்னொரு விஷயமும் 2 இடங்கள்ல அதுக்கான கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இருக்குது. அந்த நம்ம முகவுரையோட எண்டுல பாத்தீங்கன்னா விழுமிய உறுதியேற்று 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று நமது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால இந்த அரசியலமைப்பை சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் முகவுரையில இருக்கும். அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு இதையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சோ அப்ப வந்து இந்த முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்றதுக்கு கீழே அதாவது அரசியல் நிர்ணய சபையால முகவுரையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இந்த டேட்டை தான் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து முகவுரையினுடைய அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்த வழக்கு எது? ஒரு பிரியாமுல் அப்படின்றது ஒரு அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு. சரிங்களா? பெருபாரி யூனியன் வழக்குலதான் முகவுரை ஆனது மற்ற பகுதிகள் மாதிரி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புல இணைக்கப்பட்டிருந்தாலும் அது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாது, அதை வச்சு நீங்க வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து முதல்ல அதுல சொல்லியிருப்பாங்க. முகவுரையில நிறைய வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதை வச்சு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்ததா ஒரு வழக்கு வரும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973.
முகவுரையை திருத்துறது பற்றியான வழக்கு. அது வந்து ஆர்டிகல் 368 பயன்படுத்தி தான் திருத்த முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ வந்து என்னன்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொன்னது எந்த வழக்குனா பெருவாரி வழக்கு 1960. அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அதை மாத்தலாம், அதுல ஏதாவது திருத்தங்கள் செய்யலாம், ஆனா ஸ்ட்ரக்சர் மாறாம திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் தலையிட்டு அந்த திருத்தம் செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி வழக்குல தீர்ப்பு சொல்லுவாங்க. திருப்பி என்ன செய்வாங்கன்னா, இந்த தீர்ப்பு உறுதி செய்வாங்க. 1995 LIC வழக்குல முகவுரை ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் உறுதி செய்யப்பட்ட வழக்கு எதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இங்க பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் உச்சநீதிமன்றம் எந்த வழக்குல உறுதி செய்தது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்குல தான் உறுதி செஞ்சிருக்கும். சரிங்களா? ஆர்டிகல் 368 பயன்படுத்தி திருத்தலாம். சரிங்களா? முகவுரை அரசியலமைப்போட ஒரு பகுதியாலனா அதை எப்படி நீங்க வந்து திருத்தம் பண்ண முடியும் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அரசியலமைப்பின் ஜாதகம்னு சொன்னது யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அரசியலமைப்பினுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா KM முன்ஷி சொல்வாரு. KM முன்ஷி. அடுத்து முகவுரையை அரசியலமைப்பின் ஆன்மா என வர்ணித்தவர் யார்? முகவுரையை அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவார். யார் அப்படின்னா தாகூர்தாஸ் பார்கவா. அவர் நிறைய சொல்லுவார். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாருன்னா வழிகாட்டின்னு சொல்லுவாரு, சொற்களஞ்சியம்னு சொல்லுவாரு, ஊன்றுகோல்னு சொல்லுவாரு, அணிகலன்னு சொல்லுவாரு. சோ ஆன்மான்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வழிகாட்டின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொற்களஞ்சியம்னு சொல்லுவாரு, சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாரு, ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் யாரு? அணிகலன் அப்படின்னு சொல்லுவாரு. இது எல்லாமே யார் சொன்னதுன்னா தாகூர்தாஸ் பார்கவா சொன்னது. முகவுரையை அரசியல் அமைப்பினுடைய முக்கிய குறிப்பு கீநோட் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். எர்னஸ்ட் பர்கர் என்ன சொல்லுவாருன்னா அரசியல் அமைப்பின் கீநோட் அப்படின்னு சொல்லுவார். கீநோட் அதாவது சாவி மாதிரி பாந்தாது அப்படின்னு சொல்றது வந்து எர்னஸ்ட் பர்கர் வந்து சொல்லுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் முகவுரையை திருத்த பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல இதை உறுதி செஞ்சிருவாங்க. திருத்தலாம். ஆர்டிகல் 368 பயன்படுத்தி மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா அதை திருத்த முடியும். அது அந்த வழக்கை உறுதி செய்தது, அதாவது முகவுரை அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதிதான்றது உறுதி செய்யப்பட்ட வழக்கு எது? திருப்பி உறுதி செய்வாங்கல்ல. அதாவது பெருவாரி கேஸ்ல சொன்ன தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு மறுதீர்ப்பு வழங்கப்பட்டது 1973. சரிங்களா? அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொன்னது பெருவாரி கேஸ், ஒரு பகுதிதான்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ். இந்த தீர்ப்பை உறுதி செய்தது 90ல நடந்த LIC கேஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா முகவுரையை திருத்தும் போது எதை பாதிக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம நீங்க திருத்தணும். திருத்துறேன்ற பேர்ல கண்டாமணிக்க திருத்திடக்கூடாது. அது மதச்சார்பற்ற, இறையாண்மை மிக்க, இந்த மாதிரி சமத்துவம், சமதரம், இந்த மாதிரி வேர்டெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பேசிக்கான ஸ்ட்ரக்சர், பொருளடைந்த ஸ்ட்ரக்சரை மாத்தாம நீங்க அதை மாத்தாம தான் நீங்க திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உறுதி செய்த வழக்கு எது? நம்ம இப்பதான் பார்த்தோம். 95ல வந்து LIC கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. LIC கேஸ் 95. நான் ஒரு தடவை 90ன்னு சொல்லியிருக்கேன், சாரி, 95 LIC கேஸ். LIC கேஸ்ல முகவுரையானது அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாம்பிள் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத உறுதி செஞ்சிருப்பாங்க. அடுத்த முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சகோதரத்துவம் என்பதை உறுதி செய்யணும். எதை உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகோதரத்துவம்னாலே நமக்கு தெரியும் தனி மனித கண்ணியம் மற்றும் நாட்டினுடைய ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு செய்யுது. அனைத்து மக்களினிடையே குடிமக்களிடையே சகோதரத்துவத்தை வளர்ப்பதன் மூலமாக தனிமனித கண்ணியத்தையும் ஒற்றுமையும் பாதுகாக்கணும்னு சொல்லி முகவுரை சொல்லும். முகவுரையில கொடுத்திருக்கக்கூடிய சமதர்மம் அப்படின்ற வேர்டு வந்து எதப்பா மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகவுரையில கொடுத்திருக்கக்கூடிய சமதர்மம் அப்படின்றது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1976 42வது கான்ஸ்டிடியூஷன் மூலமா தான் சேர்த்திருப்பாங்க இல்லையா? சோ வந்து இது வந்து காந்திய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய வேர்டு என்ன அப்படின்னா மக்கள் நல அரசு அப்படிங்கிறதான். ஜனநாயக சமதர்மம் அப்படிங்கிறதான் இதனுடைய அடிப்படை. முகவுரையில சொல்லியிருக்கக்கூடிய மதச்சார்பின்மை அப்படின்ற வேர்டோடைய பொருள் என்ன அப்படின்னா நாங்க எந்த மதத்தையும் சார்ந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். எல்லா மதமுமே எங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்றது. அதாவது செக்யூலரிசம் அப்படின்ற ஆங்கில சொல். இது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன வேர்டுன்னு கேட்கலாம். செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூலர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேர்டு வந்து ஆங்கில சொல். அது செக்யூலம் அப்படின்ற லத்தீன் சொல்லில இருந்து தான் வந்திருக்குது. செக்யூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் சொல்ல இருந்து வந்ததா என்னது அப்படின்னா இந்த செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லலாம். எந்த மதத்தையும் இந்திய அரசு ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்துறோம் அப்படிங்கிறதான். சரிங்களா? அப்ப இந்திய அரசினுடைய குறிக்கோள்கள்ல ஒண்ணு என்னது? மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மையை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். மகாராஜா ரஞ்சித் சிங் அவர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. முகவுரையில இருக்கக்கூடிய இறையாண்மை அப்படின்றதனுடைய பொருள் என்ன? இறையாண்மை அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா
இறையாண்மை அப்படின்றது நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம். சூப்பர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வேர்ட்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அது இறையாண்மை அப்படிங்கிறது என்னன்னா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சுதந்திரமானது, உயரிய உச்சபட்ச அதிகாரம். சரிங்களா? இந்த வார்த்தையில இருந்துதான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜீன் போடின் அப்படின்றவர் தான் அந்த குடியரசு அப்படின்ற நூல்ல இந்த இறையாண்மை வேர்டை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவார். அந்த உயரிய சுதந்திரம் அப்படின்றது இந்தியாவுக்கு உள்ளேயும் வெளியிலையும், இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டின் பகுதியும் அதை நலன் கருதி பெறலாம், இந்திய பகுதியை கொடுக்கலாம், இறையாண்மை நாடாக இந்தியா இருக்கிறதுனால அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து முகவுரையில இருக்கக்கூடிய குடியரசு அப்படின்ற வேர்டு, குடியரசு அப்படின்ற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. குடியரசு அப்படிங்கிற வேர்டு எதை குறிக்குது அப்படிங்க. மக்களாட்சி தெரியும், மக்களாட்சிக்கு அப்புறமா இருக்கிறது குடியரசு. இந்த குடியரசு அப்படின்ற வேர்டுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இறையாண்மை மிக்க மக்களிடமிருந்து பெறப்படுகிறது, அரசின் இறையாண்மை மிக்க மக்கள்கிட்ட இருந்து பெறப்படுது அப்படின்றது. இந்த குடியரசு அப்படின்ற வார்த்தை வந்து அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குடியரசு அரசின் தலைவர் வந்து குடியரசு தலைவர் இல்லையா, அதை சொல்றாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டின் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்றத குறிக்குது. இப்படி நீங்க பார்க்கும்போது அப்ப பிரசிடென்ட் மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யார் அப்படின்னா பிரசிடென்ட். குடியரசு என்பது நாட்டின் தலைவர், அதனால அவர் பேரு குடியரசுத் தலைவர். வாரிசு அடிப்படையால நம்ம போட மாட்டோம், மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுறத குறிக்குது. முகவுரையில இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்ற வேர்டு வந்து எதப்பா குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வேர்டுல இருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த சுதந்திரம். சரிங்களா? கட்டுப்பாடு இல்லாதது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அப்ப அந்த வேர்டு வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தனை வெளிப்பாடு, நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு சுதந்திரம். நிறைய சுதந்திர உரிமைகள் ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் வந்து உறுதி செய்யறாங்க இல்லையா. 19 தனி மனித உரிமைகள் 6 சொல்லுது, சுதந்திர உரிமைகள் 6 சொல்லுது. அதனுடைய தடைகள் இல்லாத, சுதந்திரமான, கட்டுப்பாடு இல்லாத அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அனைத்து குடிமக்களும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் விரும்பிய மதத்தை பின்பற்றவும் அரசியலமைப்பு சுதந்திரம் கொடுக்குது அப்படிங்கிறது. அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சமத்துவம் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம் அப்படின்னாலே நமக்கு எல்லா வாய்ப்புகள்லயும் என்னது அப்படின்னா சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா சமத்துவம். இது இக்வாலிசிஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பெறப்பட்டது. இது நியாயமான அப்படின்ற பொருள் என்ன செய்யுது அப்படின்னா தருது. இக்வாலிட்டி அப்படின்றது நியாயமான அப்படின்ற பொருள் என்ன செய்யுது அப்படின்னா தருது. அதாவது தகுதி நிலை மற்றும் வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சமத்துவம் கொடுக்கிறது. இப்ப இது சமத்துவ உரிமை கீழே வருமா? சோ சாதி மதம் இனம் பாராமல் அனைத்து குடிமக்களுக்கும் தகுதிக்கேற்ப சமமான வாய்ப்புகள்ல வழங்கப்படணும் அப்படிங்கிறது. அடுத்து முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று அல்லாடி கிருஷ்ணசாமி எப்படி சொன்னாரு அப்படின்னா எங்கள் நீண்ட கால கனவினுடைய மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் என்ன செய்வாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. முகவுரை வந்து எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவுரை என்பது நாங்கள் நீண்ட காலமாக எப்படி இந்தியாவை உருவாக்க விரும்பினோமோ அப்படின்ற கனவினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகவரியில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் அப்படின்ற வேர்டு, அதாவது ஜனநாயகம் அப்படின்ற வேர்டு வந்து என்னது அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது டெமோஸ்கிரேட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. டெமோஸ்கிரேட்டியா இந்த 2 கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் எது அப்படின்னா கிரேக்கம். இதுல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா 2007ல ஐநா என்ன செய்யும் அப்படின்னா செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவிக்கும். அதாவது அறிவிச்சிருந்தது 2007 ஐநா என்ன செஞ்சுன்னா செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருந்தது. இந்த ஜனநாயகம் அப்படின்ற வேர்டு வந்து எத்தகையது அப்படின்னா மறைமுக ஜனநாயகம், அதாவது நாடாளுமன்ற முறை, பார்லிமெண்டரி சிஸ்டத்தை தான் இங்க ஜனநாயகம்னு குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முகவுரையில இருக்கக்கூடிய சொற்களினுடைய சரியான வரிசை என்ன அப்படின்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டர்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா இது இருக்கும். அடுத்த முகவுரையில இருக்கக்கூடிய நீதி, ஜஸ்டிஸ் அப்படின்ற கருத்து எந்த புரட்சியில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ரஷ்ய புரட்சியில இருந்து தான் சமூக பொருளாதார அரசியல் நீதி என்ற கருத்து 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய புரட்சியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து முகவுரையில இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற வேர்ட்லாம் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்திருக்காங்க. சரி, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி சமூக பொருளாதார அரசியல் நீதி. முகவுரையில இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம் அப்படின்ற வேர்டெல்லாம் என்னது அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி, அதுல இருந்து எடுக்கப்படுது 1789 to 99. முகவுரை சட்டப்படி அமல்படுத்தக்கூடியதா, என்ஃபோர்ஸபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை வந்து சட்டப்படி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா முகவுரையை அமுல்படுத்த முடியாது. சோ முகவுரையில கேசவானந்த பாரதி கேஸ் இருந்தது, எல்ஐசி கேஸ் இருந்தது, அதுக்கப்புறம் என்னது பெருவாரி கேஸ், இந்த 3 கேஸ் என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. சரிங்களா? சோ வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இந்த
இத பத்தி நம்ம முகவுரையை பத்தி சொல்லலாம். இந்திய மக்களாகிய நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டது. இந்த மாதிரியான எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கதான் இருக்கும். சோ இந்திய குடிமக்கள்ல 79% நபர்கள் தங்களுடைய மக்களாட்சியின் மேல நம்பிக்கை கொண்டிருக்குன்னு சொல்லி டேட்டால சொல்றாங்க. சோ இதன் காரணமாக இந்த பட்டியல இந்தியாவுக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது முகவுரை. சரிங்களா? இதுல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நன்றி.